LCD தம்பி ஆட்டாதனா ப்ளீஸ் கொஞ்சம் பேக்ல மேல தூக்குடா மேல தூக்குடா கொஞ்சம் கேமராவை யாரு இருக்குது நான் தள்ளி விட்டுருவேண்ணா போடி நான் கேட்காத இவ்வளோ இருக்கீங்க கேமரா கேமரா டவுன் பண்ணலாம் சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ரமணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1990ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சாக பணியாற்றிய சங்கர் ஜிவால் இன்றுடன் அவருக்கு பணிவு முடிவடைகிறது. அந்த பொறுப்பினை தற்பொழுது ஜி வெங்கட்ராமனுக்கு கையெழுத்து மூலமாக தமிழக அரசாணைப்படி எழுதி அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவரும் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டார். தற்பொழுது அவருக்கு அந்த பிரியாவிடையே அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் வழங்கி அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு பேட்சில் ஐபிஎஸ் அதிகாரியாக ஜி வெங்கட்ராமன் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக பிரிவில் தான் தற்பொழுது டிஜிபியாக பணியாற்றி வந்தார். அவருக்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஏற்கனவே டிஜிபி ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் 3 மாதத்துக்கு முன்னதாகவே மத்திய அரசிற்கு அவர்கள் அந்த ஐபிஎஸ் கேடர்களை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த ஐபிஎஸ் கேடர்கள் அனுப்பி வைக்க முடியவில்லை. தற்பொழுது கூடுதலாக இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி உயர்வு கிடைத்த நிலையில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இதன் பிறகு இவர் டிஜிபியாக செயல்படுவார் எனவும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன்படிதான் தற்பொழுது அவர் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். மேலும் இதனை அடுத்து அனைத்து எஸ்பிக்களும் அதே போன்று அனைத்து அதிகாரிகளும் இவருக்கு தகவல் கொடுப்பார்கள். இதனை அடுத்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியும் கூடுதலாக இவர் வகிப்பார் என தமிழக உள்துறை அரசு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனை அடுத்து சங்கர் ஜிவாலும் தற்பொழுது அவருக்கு பிரியாவிடை அனுப்பும் வகையில் அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் டிஜிபி அலுவலகம் வெளியே வந்து அவருக்கு வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.